ஒன்னும் கவலைப்படுறதுக்கு இல்ல. பிபி நார்மலா தான் இருக்கு. மெடிசின்ஸ் கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. காயத்ரி, சொல்லுங்க டாக்டர். இறந்து போன அந்த பையனோட உடலை கேட்டு இதுவரைக்கும் யாருமே வரலம்மா. நானும் பர்சனலா ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த பையனோட தங்கச்சி ரொம்ப சின்ன பொண்ணு. விசாரிச்சு பார்த்ததுல அந்த பொண்ணு இப்ப ஊர்ல இல்லையாம்மா. நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு குடும்பம் அழிஞ்சு போகுது. அதை பார்த்துட்டு நம்மளால எதுவுமே செய்ய முடியல. ஒரு பக்கம் வாழ்க்கையை நினைச்சா கொண்டாடணும் போல இருக்கு, இன்னொரு பக்கம் வாழ்க்கையை நினைச்சா வாழணுங்கிற நம்பிக்கையே இல்லாம போயிடுது. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் மனுஷன் தாங்குற அகபாவத்தோட ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு என்னோட செலவுலயே இறுதி சடங்கு செய்ய சொல்லியிருக்கேன். டாக்டர், நம்ம வேற எதுவும் பண்ண முடியாதா? வேற எதுவும் பண்ண முடியாதுமா. இந்த மாதிரி அனாதை பொண்ணுங்கள்லாம் ஹாஸ்பிட்டல்ல நிறைய இருக்கும். ஹாஸ்பிட்டல் செலவுல கொஞ்ச நாள் நாங்களே வச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் செலவுலயே அந்த அனாதை பொண்ணுங்களை கொண்டு போய் நல்லபடியா அடக்கம் பண்ணிடுவோம். எது எப்படியோ இப்பெல்லாம் ஏகப்பட்ட டெட் பாடியை பார்த்து பார்த்து மனசு இன்னும் மறுத்து போச்சுமா. இப்ப நீ புதுசா வந்திருக்கிறதுனால ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சர்வ சாதாரணமா பழகி போயிடும். அதனால சொல்றேன், எதை பத்தியும் worry பண்ணிக்காம நீ போய் வேலையை பாருமா. ஓகே டாக்டர்.